கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 4வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதா பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த பொண்ணு மாஸ்டருக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருப்பா. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கடையில உட்கார்ந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா வழக்கம் போல வெட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் என்னோட அசிஸ்டன்ட் பொண்ண கண்டுபிடிக்கணும். நீ சாப்பிடுறதுக்கே 1/2 நாள் ஆகும் போலயே. இப்படியே போனா நான் அவளுக்கு எப்படிதான் கண்டுபிடிப்பேன், சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேருக்கு ரகசியமா ஒரு நியூஸ் வந்திருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போறான்னு. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. பார்த்தா அந்த வீட்டுல இருந்து யாரோ ஒரு பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சிடறான். யாரான்னு பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு தான் அது. இப்ப அந்த கல்யாண பொண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க தான் தாவோ மாஸ்டரா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப பார்த்தா 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இவருக்கு உடம்பு சரியில்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னைக்கு நான் பார்த்த அந்த பொண்ணு தான், அவன் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி என்னோட 10 வருஷம் ஆயுள் காலத்தை எடுத்துட்டு போயிட்டா. ஆனா என்னோட முகம் மாறின மாதிரியே இல்ல, இதே முகத்தோட தான் நான் சுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும்தான் என்னோட முகம் பார்க்க அழகா இருந்துச்சு அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்றது தெளிவா சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னோட முகம் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு பழைய கதை எல்லாத்தையும் ஆரம்பிக்க. இப்ப அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோக்கு புரிஞ்சது, அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு எந்த பொண்ணுங்க தன்னை ரொம்ப அழகு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் உதவி செய்யறேன்னு சொல்லி அவளோட ஆயுள் காலத்தை எடுத்துக்கிறா அப்படின்ற விஷயம். இப்ப அவன் என்ன சொல்றானா, நீயும் உன்னை அந்த மாதிரி யோசிக்கணும். நீ அழகு கம்மியா இருக்குன்ற மாதிரி உனக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்க, கண்டிப்பா அவ உன்னை தேடி வருவா அப்படின்னு சொல்ல, நான் தான் பேரழகாச்சே, நான் ஏன் அப்படி யோசிக்க போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ ஒரு மந்திர சக்தியை போட இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட மடியிலே உட்கார்ற மாதிரி ஆயிருது. இவ இப்படி உட்கார்ந்த உடனே 2 பேரும் பாத்தீங்கன்னா திருன்னு முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. டக்குன்னு இவ ஹீரோவோட மடியில இருந்து எந்திரிச்சிடறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. கொஞ்சம் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்ப அவ என்ன சொல்றானா, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமே நிறைவேற்றுங்க அப்படின்னு இவளும் சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா சீபை வச்சு வழக்கம் போல சீவ ஆரம்பிக்கிறா. இவ இப்படி சீவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா தாவோ வந்துடுறான். இப்ப தாவோ அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குனு தாவோ அவளோட நினைவுக்குள்ள போயிடுறான். இப்ப அவளோட நினைவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லா விஷயமே புரியுது. இது எல்லாத்தையும் பண்றது சீமாவோ தான் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். இப்ப அவளோட நினைவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவளோட புருஷன் எப்படி செத்து போனா அப்படின்ற விஷயமே அவனுக்கு தெரியுது. சொல்ல போனா அவளோட புருஷன் செத்து போறதுக்கு காரணம் இவதான் அந்த சீமாவோ இருக்க இடத்துக்கு அவளோட புருஷனை அழைச்சிட்டு போயிருப்பா. 2 பேரும் மந்திர சக்தியை கொடுத்துட்டு இருக்க அந்த சீமாவோ வெளியே வந்திருப்பான். இப்பவே வெளியே வந்து இவளை கொல்லனான் வர, இவளை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக புருஷன்காரன் இறந்து போயிருப்பான். அந்த நினைவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உன்னோட புருஷன் செத்து போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு, நான் ஒண்ணு காரணம் கிடையாது, அதுக்கு காரணம் அந்த சுன்யோ தான் அப்படின்னு ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன் கிட்ட பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக, இவனும் வேற வழி இல்லாம காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். இப்பவே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடியே வந்துட்டு இருக்க. போது நிப்பாட்டு, என்ன ஃபாலோ பண்ணி வராத, கண்டிப்பா என்னால உன்னை பாத்துக்க முடியாது, இதோட இது முடிஞ்சதா நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வர. இந்த பக்கம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினோட மூஞ்ச அசிங்கமாக்கி விட்டுறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா கோயில நின்னு, கடவுளே என்னோட முகத்தை சரியாக்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. இப்ப இங்க பாரு, நான் ஒரு தேவதை, நான் உன்னோட முகத்தை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ கிட்ட வந்துட்டு இருக்க. இவளுக்கு தான் தெரியும் இல்லையா இந்த பொண்ணு டீமன்னு. அவளை பார்த்த உடனே இவ பயந்து போய் பின்னாடியே ஓடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தவனதான் அவளுக்கு புரியுது 2 பேரும் பிளான் பண்ணி நம்மள புடிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இதுதான் சாக்கு, இவனை விட்டுட்டு ஓட வேண்டியதா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டுருப்பான் இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டை அறுக்கலாம் அப்படின்னு பாறையில போட்டு தேய்ச்சிட்டு இருக்க. அவ கையில உள்ள தழும்புக்கு அடிபடுறது. இப்ப அந்த தழும்புல அடிப்பட ஹீரோவோட நெஞ்சில உள்ள காயம் அதிகமாயிட்டு இருக்க. இப்ப அவனால சண்டையே போட முடியல. இதுதான் சாக்குனா அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டது போல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து அவனோட சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஐயோ, நம்மளாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் கிட்டவா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இவ பயத்தோட நின்னுட்டு இருக்கத பார்த்த உடனே, எதுவும் பண்ண மாட்டேன், வந்து தொலை, வந்து உன்னோட கையை நீட்டு அப்படின்னு சொல்ல இவ்வளவு கையை நீட்டா. இப்ப அவ கையில உள்ள காயத்தை சரி பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இவன் என்ன கேக்குறானா, அந்த பொண்ணு தானே உன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு, அவையும் உன் கூட வேலை பார்க்காம உன்னை விட்டு தள்ளி போயிட்டா, உங்க 2 பேருக்கு நடுவுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப நீ சொல்ல மாட்டல, நான் அந்த இடத்த விட்டு போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அந்த பொண்ணும் அவளோட ஹஸ்பண்டும் எனக்கு கீழே தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்பவே லவ்வபிளான கப்பிள். 2 பேரும் ஒரு நாள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மருதி நதியோட மந்திர தடையை உடைச்சிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் வேற இடத்துல வாழலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த மருதி நதியோட மந்திர தடையை உடைக்கும் போது அதுல இருந்து நிறைய தீய சக்தி வெளியே வந்திருக்கு. அந்த தீய சக்தி கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதுக்காக தான் அவளோட புருஷன் உயிரையே விட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா மனுஷங்களோட ஆயுள் காலத்தை ஒண்ணு சேர்த்து அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு இந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ இதுதான் மேட்ரா, சோ டிமன்ஸ்க்குலாம் அழிவே இல்லை அப்படின்னு இவ்வளவு கதையை கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளால அவ புருஷன் இல்ல அப்படின்ற விஷயத்த தாங்கிக்க முடியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் காதல் தான் அப்படின்னு சொல்ல, என்னையா நீ காதலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்குதான் இதயமே இல்லையே, அப்புறம் எங்க உனக்கு காதல்லாம் புரிய போகுது, 1000 வருஷமா தனிமரமா உட்கார்ந்துட்டு இருக்க, இப்ப வரைக்கும் எந்த பொண்ணையும் நீ காதலிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி அந்த பொண்ணோட காதல் உனக்கு புரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா எனக்கும் மனசு இருக்கு, என்னோட இதயத்திலேயும் காதல் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ என்ன சொல்றனா, கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட காதல் உன்கிட்டே வந்துரும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மேல கை வச்சு இவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கைய மேல கைய வைக்கிறான். இவன் இப்படி கைய பிடிச்ச உடனே இவளுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. இப்ப பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பிரேஸ்லெட்டை அவளோட கையிலே போட்டு விட இவளுக்கு கோவம் வந்துருது. போய் உனக்கு ஆறுதல் சொன்னேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோக்கு அடிபட்டதுனால ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில ஹீரோவை போட்டு ஊருக்குள்ள தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி தள்ளிட்டு வந்துட்டு இருக்க, ஊர்ல உள்ள எல்லாரும் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. எரும மாடு மாதிரி நல்லா தானே இருக்கா அவன், எதுக்காக இந்த சின்ன பொண்ணை போய் தள்ள விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்க. ஐயோ எனக்கு ஒரே அசிங்கமா போகுது, இப்படி பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு பாய போட்டு ஹீரோவை மூடிடுறா. கம்முனு வாயா, நான் தானே உன்னை தள்ளிட்டு போறேன் அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் அங்க உள்ள ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தனியா டீ குடிச்சிட்டு இருக்க. எனக்கும் டீ வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். டீ வேணும்னா எந்திரிச்சு வந்து குடிங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி இவளே அவளோட கையால டீயை ஊட்டி விடுற மாதிரி பண்ண இவளுக்கும் வேற வழி இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி கால் வலிக்குது அமுக்கி விடு அப்படின்னு சொல்ல அவளும் அமுக்கி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பிட போன நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தியிருக்கா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த மந்திரம் அவளையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சரியாதான் சொன்ன, அந்த மந்திரம் டீமன்ஸ் உலகத்துல உள்ள தீய சக்திங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த மந்திரம் எப்படி இவ கையில கிடைச்சிச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அவ கூட சண்டை போடும் போதுதான் அவ அந்த மந்திரத்தை பயன்படுத்துறத நான் பார்த்தேன். அவ இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா அவளுக்கு தக்க தண்டனை இருக்கு. அவங்க 2 பேரோட ஆன்மாவையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்ற எல்லாத்தையுமே ஹன்சி வெளியே நின்னு கேட்டுறா. ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த பக்கம் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் தாவோ மாஸ்டர் தான் காட்டுறாங்க. தாவோ மாஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல, என் ஹஸ்பண்ட மறுபடியும் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் பண்ணேன். நீ எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு மாஸ்டரோட மந்திர தண்ணி வேணும், அந்த தண்ணியை மட்டும் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்ல, நீ சத்தியம் பண்ணி கூட அப்பதான் நான் அதை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு இவன் சொல்றான். இவளுமே சத்தியம் பண்ணி கொடுத்தவன இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த மந்திர சக்தி உள்ள தண்ணியை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது இவன் ஹீரோயினை பாக்குறான் அந்த இடத்துல. இப்ப ஹீரோயினை பார்த்தவன இவன் என்ன கேக்குறாங்கன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அந்த மாஸ்டர் இருக்கான்ல அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இனிமே யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாளாம், அவன் நல்லபடியா திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டா, அதுக்காக மந்திர தண்ணி வேணும், அந்த மந்திர தண்ணியை குடிச்சாதான் டீமன்ஸ் வந்து அவங்களோட சக்தியை இழந்து நார்மலான வாழ்க்கை வாழ்வாங்க, வா அதை போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, நானும் அவன் கூட வரேன், நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இப்ப மலைக்கு தான் போறாங்க. இப்ப இந்த மலையில உள்ள சாமியார்ட்ட மந்திர தண்ணி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில உள்ள காப்பு மின்ன ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே ஐயோ என் மாஸ்டர் பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கான், பார்த்தானா வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா சரி அப்ப நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கத்தியை இவ கையில கொடுத்துட்டு போக, என்னதுடா அது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், கோழியா சுட்டு திங்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப சின்யோவை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கையில நானே வெட்டிக்கிட்டு செத்து போயிருவேன், என் கையில உள்ள தழும்புக்கும் இதயத்துக்கும் எது சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னையே நீ பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இந்த பக்கம் தாவோ பாத்தீங்கன்னா அந்த மந்திர தண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தவன அவளோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது. என்னடான்னு பார்த்தா அவங்களோட சக்தி கொஞ்ச நாளைக்கு பல மடங்கு அதிகமாகும், அதுக்கப்புறம் தான் மொத்தமா அழியும்.
இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க சக்தி கிடைச்சிட்டு இருக்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இவ ஒரு மந்திர சக்தியை போட்டோன்னா அவங்களோட ஆள் மனசுல உள்ள கற்பனையான எண்ணத்துக்குள்ள போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இவ்வளவு சந்தோஷமா வளர்க்குற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே இவ கண் கலங்கி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இது எல்லாமே கற்பனை தான், இதுல நீ மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா சாகுறது கூட வாய்ப்பு இருக்கு, வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வர இவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனையான உருவம் வருது. இந்த தாவோ மாஸ்டருக்கு அவனோட மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரிலாம் வந்துட்டு இருக்க எல்லாரும் அந்த கற்பனையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப இந்த கற்பனையை விட்டு வெளியே வந்து பார்த்தா இவள மாதிரியே இன்னொரு பொண்ணுக்கு இவ தலை சீவிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, குஞ்சு தான். அவளோட முகத்தை மாத்திரேன் அப்படின்னு இவளோட முகத்தை அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சக்தி கிடைச்சிருது. இப்ப இந்த சக்தியை வச்சு அவளோட புருஷனை வெளியே கொண்டு வரா. இப்ப அவ புருஷனை பார்த்தவன ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா 2 பேரும் வானத்துல பறக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அது அவளோட புருஷனே கிடையாது, அது அந்த தீய சக்தி சீமாவோ தான். இவ ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட இருந்தும் ஆயுள் காலத்தை கலெக்ட் பண்ணா இல்லையா, அந்த ஆயுள் காலம் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இவன் வெளியே வர இவனை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஹீரோ இப்படி ஷாக் ஆயிட்டே இருக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.